கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷவ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். அதிமுகவுடைய உட்கட்சி குடும்பிப்பிடி சண்டை தற்போது தொடங்கிவிட்டது. ஏற்கனவே சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் அணிக்கு எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் காலத்து ஆளுநர் என்று சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்களையே கட்சியோடு நீக்கியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு கடும் அதிர்ச்சி வந்திருக்கிறது. இந்த தினம் கூட செங்கோட்டையன் கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. கண்ணீர் வராத குறையா நான் பேசுகிறேன், எனக்கு கண்ணீரே வரல மாதிரியான கருத்தெல்லாம் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா அந்த கொடநாடு கொலை சம்பவம் A1 எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு ஒரு முடிவச்சு அவிழ்த்திருக்காரு. வரலாற்று சம்பவத்தை அவுத்துக்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக யாரையுமே நம்ப முடியாது. ஓகே, நீ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, செங்கோட்டையனா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இவங்க சண்டை போடுறாங்கன்னு நம்ம சொல்றோம், ஆனா இவங்க பின்னாடி யார் இவங்க எல்லாரும் இயக்குறான்னு பயமா இருக்கு நமக்கு. ஓகே, பிஜேபி, RSS, நரேந்திர மோடி, அமித்ஷா, இந்த பார்ப்பனிய கும்பல், இந்த மயிலாப்பூர்ல துக்ளக் குருமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, RSS பாஜக ஏஜென்ட். புரியாத மக்களுக்காக சொல்றேன். ஓகே, யார் இயக்குறானே நம்ம நம்ப முடியாது அவங்க யாரையுமே. நீங்க அதிமுகவே இன்னைக்கு தமிழ்ல துரோகி கட்சியா மாறிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு துரோகி, தமிழ் மொழிக்கு, தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு கட்சியா தான் நீங்க அதிமுக ஆயிருச்சு. அது எந்த அதிமுக ஃபேக்ஷனா இருந்தாலும் சரி. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், தொடக்கத்துல இருந்து நேர்காணல் தொடக்கத்துல 2026 அதிமுகன்ற கட்சிக்கு மூடு விழா. அதிமுகன்ற கட்சி இருக்காது, அதிமுகன்ற கட்சி அழிஞ்சு போச்சு. இந்த 8 ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க, சசிகலா அணி, தினகரன் அணி, OPS அணி, திவாகரன் அணி, அப்புறம் EPS அணி, செங்கோட்டையன் அணி, இந்த எந்த அணி 8, 9, 10 அணிக்கு மேல இருக்கு. கொங்கு நாட்டு அணி இருக்குது, முக்குளத்தோர் அணி இருக்குது, பல சாதி அணியாவும் மாறிடுச்சு அதிமுக. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இப்ப கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால அதிமுகவே இல்ல. அதனால அந்த கட்சியை பத்தி நம்ம கவலையும் இல்ல. அந்த கட்சி படுதோல்வி அடைய போகுது 2026. எந்த சீட்டு ஜெயிக்காது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அந்த லெவலில் தான் இருக்கு அந்த கட்சி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதிமுக 2021 எதிர்கட்சிகள்னா ஒன்றிணைந்து தான் நினைச்சு. அப்பே திமுக மகத்தான வெற்றி 2021. 2021 தேர்தல் நீங்க கூட்டணி எடுத்து பாருங்க, எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து நின்னுச்சுங்க. பாஜக இருந்து எல்லாருமே அதிமுக எல்லா ஃபேக்ஷன் ஒருங்கிணைந்து, தினகரன், OPS எல்லாம் ஒருங்கிணைந்து நின்றே படுதோல்வி. பிரிஞ்சு பிரிஞ்சு கடந்து நீங்க என்ன ரிசல்ட் நீங்களே பாத்துக்கோங்க. கண்டிப்பா படுதோல்வி தான், எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. இப்ப அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பத்தி நான் என்னுடைய கருத்து சொல்றேன். என்னன்னா, இது கேவலமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? உன்னுடைய அரசியல் நீ எங்க ஆரம்பிச்ச? நீ அரசியல் அதிமுகக்குள்ள வரும்போது செங்கோட்டையன் MLA. நான் செங்கோட்டையன் ஆதரிச்சு பேசல, உண்மையை நம்ம பேசணும். ஏன்னா நீ அதிமுக சேரும் போது நீ கிளை செயலாளராகி உனக்கு ஒரு கொலை வழக்கு இருந்தது. எடப்பாடியில் நீ பண்ண ஒரு கொலை, உன் சொந்தக்காரன் கொலை பண்ண அந்த வழக்கு, உன்னை காப்பாத்துனது யாரு? செங்கோட்டையன். உனக்கு அரசியல் முகவரி கொடுத்தது யாரு? செங்கோட்டையன். இன்னைக்கு செங்கோட்டையன் நமக்கு 1000 எதிர்கட்சியா இருந்தா கூட அவர் மேல நமக்கு விமர்சனம் கிடையாது. நல்ல மனிதர், ஜென்டில்மேன், நல்ல ஒரு பண்பாளர். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தவர் அரசியல் களத்துல. அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, நல்ல ஒரு அப்ரோச் உள்ள ஒரு நபர் செங்கோட்டையன். நம்ம அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஜென்டில்மேன். அதிமுகல அவர் நினைச்சிருந்தா எனக்கே முதலமைச்சரா இருக்கலாம். ஆமா, புரியுது உங்களுக்கு? அவருக்கு இல்லாத அனுபவம் கிடையாது. அதெல்லாம் நீ ஒரு ஆளே கிடையாது. முதல்ல எடப்பாடி பழனிசாமி துரோகத்துல ஆஸ்கர் கொடுக்கணும், துரோகத்துல நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே துரோகங்க. சசிகலா முதலமைச்சர், எப்படி முதலமைச்சரான தமிழ்நாட்டுக்கு? சசிகலா காலில் விழுந்து நீ முதலமைச்சரான. உனக்கு முகவரி கொடுத்து, உனக்கு அந்த பரிந்துரை கையெழுத்து போட்டு பரிந்துரை கடிதம் கொடுத்தது யாரு? முதலமைச்சராக செங்கோட்டையன் தான் கொடுத்தாரு. உனக்கு அரசியல உன்னை காப்பாத்தி விட்டு, உனக்கு முகவரி கொடுத்து, கிளை செயலராக்கி, உன்னை MLA ஆக்கி, ஒரு MP எல்லாம் ஆக்கினது செங்கோட்டையன் தான். அதான் செங்கோட்டையன் உன்னை விட மூத்த ஒரு சீனியர் அந்த கட்சியில. நான் ஒரு கடிதம் அனுப்ப மாட்டியா? கட்சியில தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கடிதம், ஏதோ ஒண்ணு, ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு அப்ரோச் வேண்டாமா? உனக்கு எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி தக்கூரிய தமிழ்நாடு அரசியல பார்க்கவே முடியாது. அவ்வளவு துரோகம். எதுக்குன்னா தன் மகனை காப்பாற்றணும், சொத்தை காப்பாற்றணும், சம்பந்தியை காப்பாற்றணும். நீ பல கோடி அடிக்கிறதுக்கு அதிமுக கட்சி நீ காவு கொடுப்பியா? பிஜேபி RSS போய் தமிழ்நாட்டையே கொண்டு போய் நீ காவு கொடுக்க பாக்குற. பாஜக RSS இந்த வட இந்திய வக்கர அரசியல்கிட்ட போய் தமிழ்நாட்டை நீ காவு கொடுக்க பாக்குற. மோடி அமித்ஷா போய் தமிழ்நாட்டை காவு கொடுக்க பாக்குற பார்ப்பனிய கும்பல்கிட்ட. அதுக்குதான் நீ தமிழ்நாடு துரோகின்னு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, செங்கோட்டையனை நீ கட்சி விட்டு நீக்கிற. எல்லாரும் பல பேர் நீக்கிட்ட. தினகரன் நீக்கிற, சசிகலா நீக்கிற. உன்னை யார் யாரெல்லாம் உருவாக்கி வளர்த்து விட்டாங்களோ 50 பேருக்கு முதுகுல குத்திட்டு துரோகம் பண்ணிட்டேன். உனக்கெல்லாம் கொஞ்சமா அறிவு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கலாம்? நீ எல்லாம் மனுஷனா நான் கேட்கிறேன், ஓப்பனாவே நான் கேட்கிறேன். மனுஷனா நீ மனித பண்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? எவ்வளவு ஒரு வக்கரமான ஒரு என்ன சிந்தனைகள் பாருங்க. இதெல்லாம் கட்சியில நம்ம உருவாக்க நம்ம எல்லாரையும் களை எடுக்கிற, காவு வாங்குற நீ மனுஷனா நீ? இன்னொரு விஷயம், இன்னைக்கு செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா தினகரன், OPS, செங்கோட்டையன், பசும்பொன்ல எல்லாரும் ஒற்றுமையா சந்திச்சது என்பது குருபூஜைக்கானது கிடையாது, குருமூர்த்திக்கானது.
புரியுது அவங்களுக்கு. குரு பூஜைக்கு அவங்க போகல. அவங்க பிளானே வந்து பார்த்தா இவங்களாம் ஒருங்கிணைந்து இப்ப அதிமுக வந்து பாஜக RSS கொடுத்திருக்க அசைன்மெண்ட் தான் செங்கோட்டையனுக்கு, நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடி அமித்ஷாவும். என்ன இவங்க நான் ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன், இவங்களோட கதையை கேளுங்க. எல்லாரும் இப்ப ஒருங்கிணைஞ்சு அதிமுக கண்ட்ரோல் எடுக்க போறாங்க. சசிகலால இருந்து எல்லா ஒட்டுமொத்த அதிமுக ஒருங்கிணைய போறாங்க. எடப்பாடியை கழட்டி விட போறாங்க. ஏன்னு கேளுங்களேன், எடப்பாடி பழனிசாமி மேல பாஜகக்கோ அமித்ஷாக்கோ மோடிக்கோ நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு மோடி அரசு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனதுக்கு காரணமே 2024 எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அலையன்ஸ் உடச்சிட்டு வெளியே ஓடினார் பாத்தீங்களா? தேர்தல் நேரத்துல அண்ணாமலையோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கசப்பு ஏற்பட்டு வெளியே உடச்சிட்டு ஓடினார் பாருங்க. அது மாதிரி வந்து எடப்பாடி தலைமை மீது பாஜகக்கோ மோடிக்கோ அமித்ஷாக்கு நம்பிக்கையே கிடையாது. இதால் என்னைக்குனாலும் நமக்கே ஆப்படிச்சிருவான், கூட்டணியை விட்டு ஓடிடுவான், நமக்கு துரோகம் பண்ணிடுவான், நம்ம முதுகுல குத்திடுவான், இவன் பெரிய துரோகின்றதுல அவங்க நல்லா தெரியும். டெல்லி பாஜக வட்டாரத்துக்கு நல்லா தெரியும். அதனால எடப்பாடி பழனிசாமி நம்பி அவங்க தேர்தலை சந்திக்க தயாரா இல்ல 2026. அப்ப எடப்பாடி வந்து யாருக்கும் கட்டுப்படுற மாதிரியும் தெரியல, தாந்தோணித்தனமா அடாவடித்தனமா திரியுது. அதனால இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய கல்தா கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் செங்கோட்டையனை கையில எடுத்துட்டாங்க. ஏன்னா வேற சமூகத்துல இருந்து கையில எடுக்க முடியாது. அதான் கவுண்டர் சமூகம், அந்த சமூகம் ஓட்டு போயிடும், கொங்கு நாட்டுல அந்த சமூகம் ஓட்டு போயிடும். அப்ப அந்த சமூகத்துல இருந்து ஒரு ஆடை எடுத்துட்டாங்க, ஒரு பிளாக் ஷிப் எடுத்துட்டாங்க. அந்த பிளாக் ஷிப் தான் செங்கோட்டையன். இப்ப என்னன்னா, தினகரன், OPS, செங்கோட்டையன், சசிகலா, இந்த அதிமுக எல்லா ஃபேக்ஷனையும் இயக்குறது மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், பார்ப்பன RSS BJP புரோக்கர், இந்த ஆள் தான் இயக்கிட்டு இருக்கான். நீங்க நல்லா பாருங்க, அதிமுகவை உடைச்சதும் பாஜக தான், அதிமுக யாரும் சேராம நிலைநிறுத்தி வைப்பதும் பாஜக தான், இன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு வேற வித ஃபேக்ஷனை யுனைட் பண்றதும் பாஜக தான். எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. RSS பாஜக திட்டம் தான் இது. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வர தேர்தல், எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு, அதிமுக கட்சியும் முடிஞ்சு, இவங்க ஒன்று சேர்ந்தா ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக ஒன்றிணைந்தாலும் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது கிடையாது, படுதோல்விதால் எந்த மாற்றுறது கிடையாது. இப்ப என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு, எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கையும் கிடையாது, துணை முதலமைச்சர், அமைச்சர், எந்த அதிகார பதவிக்கும் அந்த வரப்போறது கிடையாது. 2026 அதிமுக முடிஞ்சு, எடப்பாடி பழனிசாமி முடிச்சு, 50 பேர் முடிஞ்சாங்க. செங்கோட்டையன், தினகரன், சசிகலா 50 பேர் கதை முடிஞ்சு. இப்ப என்னன்னா, எல்லாரும் மேலுமே வழக்கு இருக்கு. மடியில கனம் இருந்தாதான் மனதுல வந்து பயம் இருக்கும். மடியில கனம் இல்லைன்னா மனசுல பயம் இருக்காது. தைரியமா துணிஞ்சு நிப்பேல, பாஜக RSS மோடி அமைச்சர் வாங்கடா மோதி பாப்புன்னு கேட்பேல. நீ பயந்துட்டு இருக்க, ஏன்னா நீ கொள்ளை அடிச்சிருக்க. கொடநாடு வழக்குல நீ A1 அக்யூஸ்ட், உன் மேல எவ்வளவு, நீ தான் A1 அந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி. நான் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கவன் எல்லாம் காசுக்கு தான் இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதுரையில் இருக்க அமைச்சரா இருக்கட்டும், MLA, MP, எல்லா மாடல இருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு செம்படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, போஸ்ட் ஓட்டிக்கிட்டு. 50 பேருமே காசுக்கு தான் இருக்காங்க. யாருங்க வந்து உணர்வா கொள்கை ரீதியால யாரும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு. ஆனா வந்து இப்ப 2026 தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடியை தூக்கிடுவாங்க பொதுச்செயலாளர் பதவியில இருந்து. இப்ப போய் செங்கோட்டையன் வழக்கு போட போறாரு. வழக்கு போட்டு நான் வந்து கட்சியில இருந்து நீக்க கூடாது, பொதுச் செயலாளர் வந்து சேலஞ்ச் பண்ண போறாங்க. சின்னத்தை பிடிங்கி இங்கிட்டு கொடுத்துருவாங்க. பாஜக RSS சின்னத்தை ரெட்டல சின்னத்தை தூக்கி செங்கோட்டையன், தினகரன், OPS கொடுத்து இவங்க நிக்க வச்சிருவாங்க. எடப்பாடி கதையை முடிச்சிருவாங்க. இதான் நடக்க போகுது. எடப்பாடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கதை முடியலாம், எலெக்ஷனுக்கு அப்புறமும் கதை முடியலாம். ஆனா கதை முடியாது உறுதி, அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து கனவு காணாத, திரும்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக போறேன், அதிமுக கொத்தடிமைகள் எல்லாம் கனவு காணாதீங்க. அதிமுக காரங்க திரும்ப நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறோம், திரும்ப கேபினெட்ல வந்து நாங்க மினிஸ்டர் ஆக போறோம். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, துரோகிகள்லாம் நீக்கியாச்சு மாதிரி கருத்து வைக்கிறாருல. நீதான துரோகி, நீதான துரோகி. ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிருக்க, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிருக்க, தினகரனுக்கு துரோகம் பண்ணிருக்க, நீ எல்லாருக்குமே துரோகம் பண்ணிருக்க. நீதான் பெரிய துரோகி. என்ன நான் என்ன சொல்றேன்னா, தினகரன், சசிகலா, முக்குளத்தோர் குரூப், OPS மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து இவங்க எடப்பாடி பழனிசாமி உருவாக்கணும்ன்றதை மறந்துடக்கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கே அவங்க தானே பேக்கப், முக்குளத்தோர் சமூகம் தானே பேக்கப் ஜெயலலிதாக்கு. இன்னைக்கு சசிகலா, தினகரன், OPS ஜெயலலிதா வந்திருக்க முடியுமா? நடராஜன், நடராஜன் ஜெயலலிதா வந்திருக்க முடியுமா? இந்த மன்னார்குடி குடும்பத்துல 1000 விமர்சனம் நமக்கு இருக்கு. அந்த மன்னார்குடி கும்பல்னா ஜெயலலிதா வந்திருப்பாங்களா முதலமைச்சர் MGR எடுத்து? யாரு உங்களை உருவாக்கணும்? ஜெயலலிதாவை வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சது யாரு? நடராஜன், சசிகலா, நடராஜன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அவங்க நீ வந்து எப்படி நீ வந்து காயடிப்ப? ஒரு காலத்துல நீங்க எல்லாம் மினிஸ்டர், MLA யார் கால போய் விழுந்தீங்க? சசிகலா காலத்துல விழுந்தீங்க. சசிகலா தான் நிழல் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கப்ப, சும்மா கிடையாது. அந்த பொம்பளை சாரம் அணைக்காதீங்க. அவங்க தான் நிழல் முதலமைச்சர். அவங்க தான் தமிழ்நாட்டை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஜெயலலிதாக்கே பக்கபலமா இருந்தாங்க, லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே. அந்த மன்னார்குடி குடும்பம் தான், சசிகலா குடும்பம் தான். அப்ப நீ அப்ப யார்கிட்ட போய் நின்ன? எடப்பாடி பழனிசாமி MLA மினிஸ்டருக்கும் சசிகலா கால தானே போய் விழுந்த. முதலமைச்சரான யார் காலில் விழுந்தான? சசிகலா கால. ஊருக்கே தெரியும், வீடியோ முதற்கொண்டு. எடப்பாடி பழனிசாமி தாங்க உலகத்திலேயே எப்படின்னா வீடியோ போட்டு துரோகம் பண்ணுவார், வீடியோ எடுக்கிறப்பே துரோகம் பண்ணுவார். சசிகலா காலில் விழுகிறத ஊரே பார்த்தாங்க, வீடியோ எடுத்தோம், துரோகம் பண்ணிட்டார். OPS கூட சேர்த்து துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டாரு. பிரச்சனை பண்ணக்கூடாது, அவரு கட்சியை உடச்சிடக்கூடாதுன்னு திரும்ப அவருக்கே துரோகம் பண்ணிட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி மத்தவங்க கூட துரோகத்தை வந்து சைலண்டா பண்ணுவான், கேமரா முன்னாடி பண்ண மாட்டான். எடப்பாடி பழனிசாமி தான் உலகத்திலே, இந்தியாலேயே, தமிழக அரசியல் வரலாற்று கேமரா முன்னாடி துரோகம் பண்ணுவார். லைவ் போட்டு துரோகம் பண்றாரு அவரு.
அதனால எடப்பாடி மாதிரி ஒரு துரோகி வந்து தமிழக அரசியல் வரலாற்றுல, இந்திய உலக அரசியல் வரலாற்றுல கிடையாது. எல்லாருமே துரோகம். கட்சியில எவங்க கிடைச்சாலும் துரோகம். மினிஸ்டர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி எவனையும் விட்டு வைக்கிறது கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு, அதிமுக அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு. தயவு செய்து இந்த மதுரைக்குள்ள இருக்க ஆர்பி உதயகுமார், செல்லூர், அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க. ஆடாதீங்க ரொம்ப மதுரைக்குள்ள. ஏன்னா உங்களால எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, மினிஸ்டர் ஆக முடியாது. அதிமுக ஆட்சி திரும்ப வரப்போறது கிடையாது. அதிமுக கொத்தடிமைகள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருங்கிணைந்தாலும் தோல்விதான், ஒருங்கிணையாட்டினாலும் தோல்விதான். இதான் திமுகவோட இன்டாக்ட் 60% இருக்குது. உங்களுக்கு இருக்கிற 20% புடிங்கிட்டு போச்சு, 20-30% புடிங்கிட்டு போச்சு. உங்களுக்கு ஓட் பேங்கே கிடையாது. 8 பாகமா செதறி கிடக்கு ஓட் பேங்க். ஒருங்கிணைய போறது இல்ல. 2021 ஒருங்கிணைஞ்சும் தோல்வி. இப்ப ஒருங்கிணையாம கிடக்கிறதுனால கன்ஃபார்ம் தோல்வி. இது அப்ப 2024 திமுக சாதகமா இருக்குமா இல்ல பாஜக ஒன்றிணைச்சிருவாங்க எல்லாத்தையும் பேசி? பாஜக ஒன்றிணைச்சாலும் தோல்விதான். ஏன்னா ஒன்றிணைச்சாலும் பாஜக கூட சேர்ந்தானே அதிமுக இருக்கும். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வச்சிருக்காங்க பாஜக RSS வாடனாலே அடி பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதனால வந்து நீ என்னதான் அதிமுக ஒன்றிணைச்சாலும் நீ பாஜக RSS தான் சேர போற. பார்த்தாவே ஏன்டா முறைச்சுன்னு அடிப்பாங்க. அப்படிதான் அடிப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது மாதிரிதான். எப்படி சொல்றதுன்னா வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிடும், கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போயிடும், பெண்கள் போட மாட்டான், பட்டியல் சமூகம் போட மாட்டான். இந்த 4% கும்பல் ஓட்டு தான் வந்து மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல. அப்படி திமுக இது போயிடும். இளைஞர்கள், மாணவர்கள் அங்கிட்டு போட்டாலும் கூட மேக்சிமம் திமுக தான் போடுவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி திமுக ஆட்சி தான் வரப்போகுது திரும்ப 2026. இதுதான் சாலிடான என்னோட ப்ரெடிக்ஷன். நான் போன நேர்காணலே சொல்லிட்டேன். கண்டிப்பா மீண்டும் திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். எந்த பாட்டு முக்கியமா அந்த கொடநாடு A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்ற எப்படி பாக்கலாது? எடப்பாடி தானே பண்ண அந்த வேலைய. ஒரு டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றணும், நீ தான் போய் ஆள் அமைச்சு விட்டு பண்ண. இது என்னோட குற்றச்சாட்டு. இப்போ நீ பண்ணா உடனே தான் கலகா சொல்றாரு. செங்கோட்டை நீ சூப்பரா பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. நம்ம செங்கோட்டையில தினகரன் சசிகலா நம்ம ஆதரிக்கல OPS. உண்மையை நம்ம பேசணும். எடப்பாடி பழனிசாமி தானே இந்த கட்சி நாசமா போனது காரணமே நீ தானே. உன்னுடைய அந்த தான்ற ஆணவமும் அகந்தையும், தன்னால தன்னை மிஞ்சினவன் எவனும் கிடையாது, நீ பெரிய ஆளுமே, நீ பெரிய தலைவனா. நீ இன்னைக்கு கூட சொல்லிக்கா தொண்டர்களால வந்திருக்கேன்னு சொல்றாரு. தொண்டர்களால நீ எங்க வந்த? அதிமுகவோட பைலாவே நீ ஃபாலோ பண்ண மாட்டேற. பைலா படி நீ ஏதாவது ஒன்று பண்ணிருக்கியா? பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா தான், அந்த அம்மா தூக்கி விட்ட. எல்லாரையும் தூக்கி விட்டு உட்காந்துருக்க நீ. எடப்பாடி பழனிசாமி அதை வந்து கவுண்டர் கட்சியா, கொங்கு நாட்டு கட்சியா மாத்திட்டாரு. தமிழ்நாட்டு கட்சியா அதை வந்து அவர் நிலைநிறுத்தல. இன்னைக்கு அதிமுகவை ஜாதி கட்சியா மாத்தது எடப்பாடி பழனிசாமி தான். பட்டியல் சமூகத்துக்கு எங்க அங்கீகாரம் கொடுத்திருக்க? முக்குளத்தூர் சமூகத்தை நீ மதிக்க மாற்ற. எம்பி முக்குளத்தூர் சமூகம் எம்எல்ஏ எம்பினாலே நீ மதிக்க மாற்ற. செல்லூர் ராஜா நீ கார்ல ஏனோட மாற்ற. அன்னைக்கு அமித்ஷாவோட கூட்டம் போடுறீங்கல்ல பிரஸ் மீட், அன்னைக்கு என்ன பண்ற? முக்குளத்தூர் சமூக அமைச்சர் கீழே உட்கார வச்சிட்ட. திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜ், 50 பேரை கீழே இறக்கிட்ட. ஏன் இறக்கின கீழே? அப்ப நீ புரிஞ்சுக்கோங்க, முக்குளத்தூர் சமூகமே அந்த பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி. முக்குளத்தூர் சமூகத்துக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்க நீ எடப்பாடி பழனிசாமி. 10.5% இடஒதுக்கீடு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க சொல்றது பார்த்தா தேவர் இடத்துக்கு ஏன் போனா முக்குளத்தூருக்கு நீ எதுக்கு போய் நின்று அப்படின்னு சொல்லி நீக்கி இருக்காரா? ஏன்னா இதற்கு முன்பா பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு, அமித்ஷாவோட தனியா சந்திச்சாரு, தனியா கூட கூட்டம் போட்டாரு. அப்பெல்லாம் நீக்காத எடப்பாடி பழனிசாமி தேவர் நினைவிடத்துக்கு போயிட்டு வந்த நீக்கினது வந்து அந்த சமூகத்துக்கு. ஆமா தோழர், ஆமா சமூகத்துக்கு எதிரான நிலைப்படுது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொங்குவேல கவுண்டர் தானே இவரு செங்கோட்டையன். சொந்த சாதிக்கு துரோகம் பண்றாரு பாருங்க எடப்பாடி. பண்றாரு பாருங்க, எவ்வளவு மோசம் பாருங்க இதெல்லாம். அப்ப நான் ஜாதி நமக்கு கிடையாது, மதம் நமக்கு கிடையாது, நம்ம மனிதர் தான் நான் பாக்குறேன் எல்லாத்தையும். ஆனா எடப்பாடியோட தன்மைகள் எப்படி இருக்கு பாருங்க. முக்குளத்தூர் சமூகம் அந்த ஆள் பிடிக்காது, மத்த எந்த சமூகமும் அந்த ஆள் பிடிக்காது. ஜாதி வெறி பிடிச்ச ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தமிழ்நாடு துரோகி நீ உலகத்திலே பார்க்க முடியாதுங்க இது வரைக்கும். அதனால எடப்பாடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. நீ பாஜக RSS மோடி அமித்ஷாட்ட அந்த டெல்லி கும்பல், டெல்லியில வக்கர அரசியல். தமிழ்நாடு தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்லியோட வக்கர அரசியல், பாஜக RSS மோடி அமித்ஷாவோட வக்கர அக்கிரம அரசியல்ல போய் தமிழ்நாட்டு வரிஞ்சு கட்டி நிக்க போதா? இல்லை தமிழ்நாடு தன்னுடைய நிலையை தற்காத்துக் கொள்ள போகிறதான்றதுதான் 2026 தேர்தல். தற்காத்துக் கொள்ள போகிற நிலை எதுன்னா திராவிட மாடல், திராவிட கருத்தியல், பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய கோட்பாடு. இந்த கோட்பாடுக்குள்ள தமிழ்நாடு சூப்பரா போய்கிட்டு இருக்கு, ப்ராகிரஸ் நோக்கி போயிட்டு இருக்கு, வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து நாசமா போற அரசியலோட போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி வட இந்திய வக்கர அரசியலோட போய் சேர்ந்து தமிழ்நாடு போகுதுன்னா அது வந்து ஆபத்து தான். அதனால வந்து பாஜக RSS மோடி அமித்ஷா பார்ப்பனிய கும்பல், சங்கி கும்பல், சனாதன சங் பரிவார் கும்பல் தான் தமிழ்நாட்டுக்கு எதிரி. அந்த 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 கும்பலுடைய கைக்கூலி அடிமைதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும். அதனால எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம், அதிமுகவை வீழ்த்துவோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி தோழர்.